அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 இந்த அக்டோபரிலிருந்து 2025 முடியறதுக்குள்ளே இந்த ஒரு 50 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இந்த நவக்கிரகங்கள் நமக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. கடந்த காலத்தில் எத்தனையோ சிரமங்கள் சந்திச்சிருந்தாலும் மகர ராசி அன்பர்கள் அதாவது ஒரு அளவுக்கு மாற்றங்கள் வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் சூழல்கள் சில மாற்றங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதாவது கைக்கு எட்டினாலும் வாய்க்கு எட்டல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் பயணிச்சிட்ருக்கிறீங்க. இந்த தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆலோசனை கொடுங்க. மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப தன்னம்பிக்கைவாளிங்க. ரொம்ப அதிகமாக உங்களுடைய ராசிக்கு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேங்க. நிச்சயமாக அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க, இவங்களால் நம்ம நல்லது நடக்கும், இல்லை நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க இல்லை மகர ராசிக்காரர். யாரையும் நம்பி வாழாதவங்க தான் மகர ராசிக்காரர். தன்னால் முடியும், தன் திறமையினால் நான் சாதிக்க முடியும், என்னால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நான் வாழ முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர். இந்த மகர ராசிக்காரர் எப்போவுமே ஒரு கஷ்டம் வரும்போது அப்படியே கண்ணை மூட மாட்டாங்க. சரியா? என்னானாலும் பார்த்துடலான்ட்டு இன்னும் வேகத்தை எடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனிங்கிறது உழைப்பு கொடுக்கக்கூடியவர். ஆனால் நீங்கள் பார்த்த அமைதியாக தான் இருப்பீங்க, உங்களை பார்த்த திறமைசாலி மாதிரி தெரியாது. ஆனால் மௌனமாக இருந்தாலும் அதில் ஒரு மகா சக்தியை வெளிப்படுத்த திறமையானவங்க தான் மகர ராசிக்காரர். ஆனால் ரொம்ப ரொம்ப காயங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே சந்தித்தது யாருன்னு கேட்டோம்னா இந்த ஒரு 7 வருஷ காலமாக மகர ராசிக்காரர் தான். ஏன்னா 7.5 சனி, பெரும் சாம்ராஜ்யங்கள், சரிங்களா, ஆள வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதையே நான் முழுசாக அனுபவிக்க முடியல. நிம்மதியோடு வாழ்ந்த வாழ்க்கையில் சில கடினமான கஷ்டங்கள் சந்திச்சுட்டேன். சில வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு அமைஞ்சதுங்க, ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி இல்லை. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டு இருப்பீங்க. அது எந்தெந்த பொசிஷனுங்கிறது அவங்களுடைய பிறவி ஜாதகங்களை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஒரு திறமையானவங்க, திறமை இல்லாதவங்க கஷ்டப்படுறது வேறு. சரிங்களா? அதாவது எல்லா வாய்ப்புகள் கிடைச்சி அந்த வாய்ப்புகள் நாம் பயன்படுத்தியும் பயனில்லாமல் போயிருச்சுங்கிறது தான் மகர ராசிக்காரருக்கு. அதுக்கு காரணம் 10வது குறைக்கு இந்த சனி மட்டும் உங்களை கஷ்டப்படுத்தலை. 2ஆம் இடத்துல ராகுவும் அவர் பங்குக்கு கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் ஒரு 7-8 மாதம் அதிகபட்சமாக பார்த்தோம்னா இந்த 8-9 மாதத்தில் இன்னும் நெருக்கடிகளை சந்திச்சிட்டிங்க. அந்த நெருக்கடி எப்படி இருக்கும்னா நல்லதே சொன்னாலும் கெட்டது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்போ பார்த்துலாம் நீங்கள் பண்ணினீங்க, ரைட்டு தான். ஆனால் உங்களை கடைசியில் பாவிங்கிற பட்டத்தை கட்டிட்டு இன்றைக்கி ஓரங்கட்டி உதக்கி வச்சுட்டு அவங்க இன்றைக்கி நல்லா தான் இருப்பாங்க. ஆச்சுங்களா? நீங்கள் சொத்து கிடச்சி கொடுத்துருந்தாலும் நல்ல பேர் கிடையாது, நீங்கள் அவங்களுக்குன்னு பாடுபட்டு சம்பாதனை எல்லாம் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. ஏன் உண்மையை சொல்ல போனால் தப்பாக நினச்சிக்க வேடாங்க, நீங்கள் அப்பா அம்மா கிட்டேயே நல்ல பேர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி ஒரு சிரமங்கள் சந்திச்சிட்டிங்க. சரிங்களா? ஆனால் யார் எதை சொன்னாலும் கவலைப்படாத ராசி யாருன்னு கேட்டால் அது மகர ராசிக்காரர் தான். ஏன்னா நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருக்கிறோம், நாம் இப்போ ஏன் கவலைப்படணும்? எப்போவுமே மனசாட்சிக்கு கட்டுப்படுறவங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒன்று பயப்படல, கஷ்டப்படலனாலும் மனசில் ஒரு வேதனைன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வேதனை தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏமாத்துறவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க, பொய் சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, அடுத்தவங்க ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் நல்லதே செஞ்சு நாம் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வேதனைக்கு மருந்து கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க பார்த்தீங்களா? அது இந்த காலம்தான் இந்த 50 நாள். ஆமாங்க, 7ஆம் இடத்துக்கு குரு உச்ச நிலைக்கு வந்துட்டார். அப்போது 7ஆம் இடத்து உச்ச குரு 6இல் இருந்தபோது எல்லாம் அவமானப்பட்டுட்டீங்க, அசிங்கப்பட்டாச்சு. ஆச்சுங்களா? சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையே தெண்டதை கண்டமாச்சு, கைப்பொருள் விரயமாச்சு, பண்புள்ள இடத்தை விட்டு வடவாசம் இருந்த நிம்மதியெல்லாம் போயாச்சு. இதெல்லாம் ஏற்பட்டது. அதாவது வாங்காத கண்ணுக்கு வட்டி கட்டுற நிலைமை, சூழ்ச்சிகளால் சிக்கினீங்க, அன்பை கொடுத்து நம்பி கடைசியில் பார்த்தா அவமானப்படுத்திட்டாங்க.
இப்படி பல விஷயங்கள், மறைமுகமான சில விஷயங்கள் உங்களால் சொல்ல முடியாதா ஆச்சுங்களா. சிலது வந்து பணம் பணம் சம்பாரிச்சிக்கலாம், ரைட்டு தான், சரிங்களா. அதே மாதிரி துரோகங்கள்ங்கிறது அன்பால் ஏமாற்றப்படும் போது நம்பிக்கை துரோகம், அந்த மாதிரி துரோகங்கள் சந்திச்சிட்டிங்க. ஏன்னா நம்பினவங்களும் மோசம் பண்ணும்போது அதை விட என்ன போய் பெருசாக இருக்குது. அப்படி இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிற போது அதெல்லாம் தந்து இப்போ வந்து ஒரு அதிசார பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போது அந்த குரு பகவான் பார்த்துட்டோம்னா கரெக்டாக உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குது. அப்படியே சூரியனை கண்ட பனி போல் உங்களோட கஷ்டங்கள் நீங்கக்கூடிய தருணம். இந்த குரு மறுபடியும் வக்கரமாகறதுல விட்டுருங்க, சரிங்களா. அப்படியே போனாலும் மறுபடியும் வந்துடும். இப்படி ஒரு மாற்றங்கள். 8ல் இருந்த கேது நாள் சில யோகங்கள் வந்திருக்கும், வாய்ப்புகள் வந்திருக்கும். அது பார்த்தோம்னா திடீர்னு கை மாறி போச்சு. நமக்கு வர வேண்டியது அடுத்தவனுக்கு போயிடுச்சுன்னு இல்லையா, அதே அது. நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் அடுத்தவங்களுக்கு போயிடுச்சு. நமக்கு கிடைக்க வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் அடுத்தவங்களுக்கு போயிடுச்சு. நமக்கு கிடைக்க வேண்டிய வேலையே அடுத்தவங்க தான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. நான் வேலைக்கு போகல, ஒரே மார்க்கில் போயிடுச்சு, பணம் கட்டி வேலைக்கு கிடைக்கல. இப்படி ஏதாவது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா, வயசுக்கு தகுந்த மாதிரி, அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி சில கஷ்டங்களை சந்தித்தது இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால தன் பேச்சு தனக்கு பகை. அது மட்டும் கிடையாது, அதாவது தன் குடும்ப வாழ்க்கையில் என்னதான் வந்து குடும்பத்துக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் உங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் எதுவுமே வாங்கிக்க மாட்டீங்க, ஒரு ட்ரெஸ்ஸோடு வாங்கிக்க மாட்டீங்க, 10 ரூபா சம்பாரிச்சாலும் உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா எடுத்து வச்சுக்க மாட்டீங்க. அது பெண்களாக இருந்தால் மகர ராசிக்காரர் உண்மையிலேயே குடும்பத்தை கட்டி சுமக்கிறது நீங்கள் தான் ஆச்சுங்களா. குடும்ப நிர்வாகம் பண்ணுறது நீங்கள் தான். 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதை வச்சு நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உழைச்சிட்ருப்பீங்க. திறமசாலிங்க மகர ராசி பெண்கள் சாதாரண கிடையாது, சரிங்களா. அதாவது ஒரு ஆண் மகனை போல கட்டி ஆளக்கூடிய தன்மையில் பிறந்தவங்க தான் மகர ராசி என்பவர்கள். எங்கே வேணாலும் பாருங்க, சரிங்களா. தைரியசாலி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ இன்றைக்கி தன் கணவர் கடன் வாங்கி வச்சா கூட நாங்கள் கட்டுறேன்னு தைரியமாக நிற்பாங்க. ஆனால் அப்படியே படுத்து கடைசி இன்றைக்கி போறன்னு அப்படியே மனசு சுமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நாம் பதில் சொல்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டோம். நாம் எந்த மாதிரி பேசுகிறது, எப்படி சொல்கிறது, இந்த ஒரு சிக்கல்களை சந்தித்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களை வந்து பாதிக்கப்பட்டாலும், குடும்பத்தில் சில கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும், சொந்த பந்தத்தில் விரோதங்களை அனுபவிச்சிருந்தாலும், சரிங்களா, முன்னால் விட்டு பின்னால் பேசுவாங்க. கவலையப்பட வேண்டாம். உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டு இன்றைக்கி அனுபவிச்சு இன்றைக்கி ராஜ்ய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு மகர ராசிக்கார். ஆனால் அவங்களுக்கு முன்னால் நீங்கள் யாருன்னு காட்டுவீங்க. தன்னால் முடியும், சாதிக்க முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் அவமானப்படுத்துனது ஒரு முறை, நான் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் காலம்பூரை என்னை பார்த்து கஷ்டப்படணுங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை செல்வாக்கு பலம் சிறப்பான யோகம் கண்டிப்பாக கொடுக்கும். கவலையே பட வேண்டாம், சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனி வக்ரம், அது நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம், சரிங்களா. தைரியம் வந்துடும், சிறப்பாக வந்துடும், கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த குரு வேறு அந்த சனி பார்க்குதா, 3ஆம் இடத்தை பார்க்குதா. உங்களுடைய மனசில் ஒரு பயம் இருந்தது பார்த்தீங்களா, ஐயோ நல்லது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஆசைப்பட்டது முடியுமா முடியாதா, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் ஆச்சுங்களா. நீங்கள் தப்பான வழியில் போகலை, தப்பு பண்ண மாட்டீங்க, நீங்கள் நேர்மையானவங்க. எங்கே போனாலும் கேட்டாலும் நீங்கள் தயங்கமாக சொல்லுவீங்க. என்னென்னா வெளிப்படையாக பேச முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, சரிங்களா. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா. அப்போது மற்றவங்க உணர்வாங்க, உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுடைய கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்கள், உங்களுடைய செல்வாக்கு சிறப்புமிக்க யோகமான ஒரு அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வந்து சேர்ந்தே தீரும், சரிங்களா. இப்படி மாணவர்கள் நிச்சயமாக கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலம் பெற்றவங்களா நல்லா வந்து ஒரு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். கல்வி முடிந்தவர்கள் சொல்ல போனோம்னா நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். அரசாங்கத்துறைக்கு வேலைக்காக முயற்சி எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான கட்டம். நிச்சயமாக முயற்சி எடுங்க. 1 மார்க் போச்சு, 2 மார்க் போச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு போச்சு, அதெல்லாம் நினைக்க வேண்டாம். இப்போல்லாம் அட்டகாசமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, சரிங்களா. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசியல் சார்ந்தவங்க நிச்சயமாக பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நடக்கும், அதுவும் உண்மை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் 2இல் ராகு இருக்கிறதுனாலையும் சில வாய்ப்புகள் வந்து தடைகள் வரும். அதையே உடைச்சி
அப்படின்னா நம்ம முயற்சினால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்சார பலன்களில் நம்ம இந்த 50 நாளும் நடக்க போகக்கூடிய ஒரு அற்புதங்கிறது நம்ம சொல்கிறோங்க. இருந்தாலும் சந்திரனை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். அதுதான் கோட்சார பலன். சரிங்களா? சந்திரனுங்கிறது மதி, லக்னங்கிறது விதி, விதிங்கிறது ஜாதகம். சரிங்களா? அப்போது ஜாதக பாவக பலன்களை நம்ம முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் எப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணணும்னா நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமல் இருந்திருந்தால், நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினைத்தால், நிச்சயமாக இந்த கீழ் இருக்கிற நம்பரை பார்த்து நீங்கள் டயல் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஜாதகத்தையும் பார்த்து எந்த மாதிரி யோகங்கள் இருக்குதுங்கிறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாம் எந்த நேரத்தில் எந்த காரியங்கள் செய்யணும், எந்த திருமணம் தடையாகுதுன்னா அதுக்கு எந்த கோயிலுக்கு போகணும், குழந்தை லேட் ஆகிட்டு இருக்குதுன்னா அதுக்கு இந்த நேரத்தில் மருத்துவம் பண்ணலாமா, இறைவன் வழிபாடு பண்ணலாமா, இல்லை கொஞ்ச நாள் தள்ளி போட்டால் சரியாருமே, இல்லை இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? புரியுங்களா? படிச்சிருக்கிறோம், வேலை வாய்ப்பு கிடைக்கல, ஏன் கிடைக்கல, அதாவது எந்த நேரத்தில் கிடைக்கும், இது எல்லாமே எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம், எந்த திசையில் முயற்சிகள் எடுக்கலாம், வீட்டு வாஸ்து எந்த வாசல் சரியாக இருக்கும், எந்த நம்ம தெய்வத்தை கும்பிடலாம், அது எல்லாமே பிறப்பு ஜாதகத்தை வச்சு தாங்க. ஒரு கண்ணாடி மாதிரிங்க நம்ம ஜாதகம். நம்ம முகத்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது எது யோகம் எது பாதகம், சரிங்களா, அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். ஜாதகங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறது கிடையாதுங்க. ஜாதகங்கிறது நம்ம சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரிங்க. சரிங்களா? அதனால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ங்கிறது அது நம்ம கண்காணிப்பாக கரெக்டாக பார்த்து செய்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்குங்க. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.